வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நேற்று வீடியோ போட முடியல, கோயிலுக்கு போயிட்டதுனால நேற்று வீடியோ போட முடியல. சரி, வீடியோக்குள்ளே போயிடுவோமா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யூடியூப் சந்தேகம், யூடியூப் ஆரம்பிக்கணும், யூடியூப்பில் மானிட்டைசேஷன் ஏதாவது பிரச்சனை, யூடியூப் சம்மந்தமாக என்ன கேள்வினாலும் நான் சொல்லித்தரேன். ஃப்ரீ கிடையாதுங்க, பெய்டு சர்வீஸு தான். கமெண்ட்டில் நம்பர் பின் பண்ணுறேன், வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போயிடுவோமா? அதாவது முந்தா நேற்று சாயந்தரம் ஒருத்தவங்களுக்கு ஒரு கணவன் மனைவி தாங்க. எனக்கு அந்த அளவுக்கு பிக்கப் பண்ண தெரியாது. எங்கள் வீட்டுக்காரு கூட இருக்கலாமான்னு கேட்டாங்க. நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கேன், கேளுங்க. ஆம்பளைகளுக்கு சொல்லித்தர மாட்டேன், பெண்களுக்கு மட்டும்தான்ட்டு. சரி, அவங்க புரியல, கூட அவங்க இருக்காங்கல்ல, சரின்ட்டு சொல்லிக் கொடுப்போன்னு சொல்லி கொடுத்தேங்க. ஒரு 50 நிமிஷம், கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் சொல்லி கொடுத்தாங்க. மெயில் ஐடி ஆரம்பித்து சேனலுக்குள்ள செட்டிங்ஸு, அடுத்து எதில் எடிட் பண்ணணும்னு கேட்டாங்க. இன்சர்ட் ஓப்பன் பண்ணி அதில் எப்படியெல்லாம் எடிட் பண்ணணும், கீழே உள்ள ஒவ்வொரு ஆப்ஷனும் எதுக்குங்கிறது முதற்கொண்டு சொல்லி கொடுத்தாங்க. விரிவா நான் யாருக்கும் இவ்வளோ சொல்லி கொடுத்துருப்பேனான்னு எனக்கு தெரியல. அவ்வளோ அவங்க கேட்குறது எல்லாமே சொல்லி கொடுத்தேன். அவங்களும் ரொம்ப நோண்டி 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 கேட்டாங்க. நான் எல்லாத்தையுமே சொல்லி கொடுக்கத்தான் செஞ்சேன். எனக்கு தெரியாதது எனக்கு இது தெரியலைங்கன்னு கூட நான் சொல்லிட்டேன். அப்போ கட் அவுட் பண்ணி எடுக்கணும். கட் அவுட் பண்ணுறதுக்கு ஃபோட்டோ வேணும், வீடியோ எடிட் பண்ணுறதுக்கும் வீடியோ வேணும். அவங்க ஒரே ஒரு வீடியோ இருக்குது, அதில் ஒன்றுமே இல்லை, ஒரு போர்டு மட்டும் இருக்குது, அதில் எழுதுறாங்க. அதை நான் எப்படி கட் அவுட் பண்ணி எடுப்பேன் எனக்கு தெரியல. உங்கள் ஃபோட்டோ கொடுங்கக்கா, தம்ப்நெயில் எடிட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபோட்டோ, உங்கள் ஃபோட்டோ இல்லைனாலும் ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோ கொடுங்க, நான் கட் அவுட் பண்ணி எடுத்து காட்டுறேன் அப்படிங்கிறேன். இல்லை எங்கள்கிட்ட ஃபோட்டோ இல்லைன்னு செல்ஃபி ஸ்டாண்டாக இருக்கும்ல, அந்த ஃபோட்டோ அது கொச்சமுச்சான் இருக்குது, கட் அவுட் பண்ணால் அது சரியாக வராது. நான் சொன்னேன், ஏக்கா இந்த ஃபோட்டோ கொடுத்தா எப்படிக்கா, நல்ல ஃபோட்டோவாக ஒரு ஃபோட்டோ கொடுங்கன்னா, அவங்க வீட்டுக்காரர் சொன்னார். எனக்கு அது மனசு கஷ்டமாக போயிடுச்சு. தெரியலன்னு தானே உங்ககிட்ட வரோம், இவங்கன்னு எப்படிலாம் பேசுகிறாங்க. நான் ஒன்றுமே சொல்லலை. இந்த ஃபோட்டோ இருந்தால் எப்படிக்கா, உங்கள் ஃபோட்டோ இருந்தால் கொடுங்கன்னு இந்த ஒரு வார்த்தை தான் சொன்னேன். அவங்கள வீடியோ ரெக்கார்டிங் பண்ணி அனுப்ப சொல்லு. நான் டைரெக்டாக சொல்லி கொடுக்குறதே உங்களுக்கு புரியலையா, நான் எப்படி வீடியோ ரெக்கார்டு பண்ணி அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும்? நேரடியாக சொல்லிக் கொடுக்குறதே புரியல. அப்படிங்கும்போது அதுக்கு மீறி அவங்கக்கிட்ட எனக்கு பேச விருப்பம் இல்லை. நான் ஃபோனை அதோட கட் பண்ணிட்டேன். கொஞ்ச நேரம் கழித்து ஸ்கேனர் அனுப்புனேன். நான் 3/4 மணி நேரம் சொல்லி கொடுத்துருக்கேன், அதுக்கு என்ன காசோ நீங்கள் போட்டு விட்ருங்க, நான் இவ்வளோ கொடுங்க அவ்வளோ கொடுங்கன்னு நான் கேட்கவே இல்லை. வேறு ஒருத்தவங்களா இருந்தால் நான் 500 ரூபாய்க்கு மேலே தான் வாங்குவேன். ஏன்னா மெயில் ஐடி ஆரம்பித்து எல்லாமே செஞ்சு கொடுக்கணுன்னா ஒருத்தவங்க நான் சொல்கிற அமௌண்ட்டை கொடுத்துருவாங்க. ஒருத்தவங்க கஷ்டமாக இருந்தால் கொஞ்சம் குறைச்சிக்கங்கம்பாங்க, குறைச்சி கூட வாங்கியிருக்கேன். இவங்ககிட்ட இந்த அமௌண்ட் கொடுங்கன்னு நான் சொல்லலை. ஸ்கேனர் அனுப்பி உங்கள் மனசாட்சிக்கு என்ன தோணுதோ இவ்வளோ நேரம் சொல்லி கொடுத்துருக்கேன், உங்களுக்கு தோன்றது போடுங்கன்னே. அவங்க போடவே இல்லை. எனக்கு சரி, இனிமேல் அவங்ககிட்ட நம்ம கேட்டால் சரிப்படாதுன்ட்டு நான் பேசாமல் இருந்துட்டேன். 2 வாய்ஸ் மெசேஜ் போட்டு விட்டேன், போடுங்கன்ட்டு. அவங்க போடவே இல்லை. எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டம்தாங்க. ஏன்னா அழுகுற பிள்ளைய வச்சுக்கிட்டு 7:30 மணிக்கு சொல்லி கொடுத்தே அவங்க போடலை. மனசு வருத்தமாக இருந்துச்சு. அப்போ நான் கடைசி அவங்களும் ஓவராக பேசினாங்க. என்னமோ சொன்னாங்க இங்கிலீஷில், வெரி பேடு அப்படின்னாங்க. நான் போட்டேன் பதிலுக்கு, யூ வெரி வெரி பேடு அப்படின்னு போட்டு விட்டுட்டு, இந்த காசு நான் உழைச்ச காசு, அது 3/4 மணி நேரம் என் பச்சை பிள்ளைகளுக்கு சாப்பாடு கூட கொடுக்காம பாப்பாவை இடுப்பில் வச்சுக்கிட்டே பால் காய்ச்சிக்கிட்டே சொல்லி கொடுக்குறேன். பிள்ளையும் அழுகுறது அவங்களுக்கும் கேட்டிருக்கும். அப்படிங்கும்போது நான் பிள்ளைகளை வச்சுக்கிட்டு அந்த மனசார நான் உங்களை தெய்வம் கேட்டுக்கட்டுங்கன்ட்டு நான் கட் பண்ணிவிட்டு நம்பரையும் பிளாக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்களோ பேசினாங்களோ எனக்கு தெரியல. நான் நம்பரை பிளாக் பண்ணிவிட்டு வந்துட்டேன். அப்போ மறுநாள் நேற்று நான் தெய்வத்திட்ட போனேன் பாருங்கள், நேர்த்திக்கடன் செலுத்துறதுக்காக போனேன். எனக்கு இருந்தாலும் அந்த நாள் நடந்த சம்பவம் மனசில் கஷ்டமாக இருந்துச்சு. நம்ம இவ்வளோ ஒரு 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 3/4 மணி நேரம் நமக்கு உழைப்பு போச்சே. எனக்கும் அவ்வளோ உடம்புல பிரச்சனைகள் இருக்குது, அதை வச்சுக்கிட்டு தானே சொல்லி கொடுத்தோம். அப்படிங்கும்போது அது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு. அப்போ நேற்று கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு அம்மா, நான் அந்த சொல்லி கொடுக்குறதுக்கு நம்பர் போடுறேன் பாருங்கள், இதில் வச்சு என்கிட்ட பேசுவாங்க. ஃபோனில் பேசுனாங்க, ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருக்கும். பேசுனாங்க, நம்ம அம்மா தானே. இந்த நம்பரை வச்சு அவங்க எடுத்து என்கிட்ட பேச ஆரம்பித்தாங்க. அந்த அம்மா ஒரு சின்ன தொகை, அவங்களுக்கு இது சின்ன தொகை, ஆனால் எனக்கு பெரிய தொகை. அந்த அம்மா கொடுத்த தொகையில் ஒரு 10 மூட்டை சிமெண்ட்டு வாங்க போகிறேங்க, வாங்கிக்கோமா அப்படின்ட்டு அவங்க மனசார நினச்சி கொடுத்த காசு. நான் இந்த காசை வீட்டுக்கு சிமெண்ட் மூட்டை வாங்க போகிறேன், 10 மூட்டை. அந்த அம்மா பேரை சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் அந்த அம்மா எனக்கு தெய்வம் மாதிரி.
எனக்கு ஒரு இது அப்போ தான் தோணுச்சு, நம்ம மனசார வருந்தணும். இந்த அம்மா நமக்கு யாருன்னே தெரியல, அவங்க மூலியமாக அந்த தெய்வம். பாப்பா அழுகுது, இருங்க வாரேன் தூக்கிட்டு வரேன். அதே அவங்க அப்பா இப்போ தான் வந்தார் சாப்பிட. மேடம் போய் உக்காந்துக்கிட்டாங்க, அழுகுறாங்க. ஆமாம் அப்படின்ட்டு அந்த அம்மா வந்து ஒரு தொகை கொடுத்தாங்க. எனக்கு உண்மையிலே மனசு வந்து சந்தோஷமாக இருந்துச்சு. நான் வேண்டான்னு சொன்னேன், இருந்தாலும் அவங்க ரொம்ப அந்த அம்மா இல்லை நீ அம்மாவை நினைக்கிறியா இல்லைன்றலாம் கேட்டாங்க. எனக்கு கஷ்டமாக போயிடுச்சு. சரி நான் வாங்கிக்கிட்டேன். அவங்க வந்து எவ்வளோ கொடுத்தேன் அவங்க பேர் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டாங்க, அதனால் நான் சொல்லலைங்க. அந்த அம்மா வந்து எங்கள் அம்மா மாதிரி தான். அந்த தெய்வம் வந்து அந்த அம்மா மூலியமாக எனக்கு வந்து உதவி செஞ்ச மாதிரி தான். அப்போ தான் நினச்சேன், ஒரு கதவை அடைச்சா ஒரு கதவை தெய்வம் திறக்கும். நான் என் மனசாட்சிப்படி நேர்மையாக இருந்தேன், நேர்மையாக சொல்லி கொடுத்தேன். அவங்க என்னை ஏமாத்தினாங்க. அந்த பாவத்தை அந்த அம்மா நேரம் அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நான் உழைச்சதுக்கு காசு வேறு ஒருத்தவங்க மூலியமாக அந்த தெய்வமே அந்த அம்மா உருவத்தில் வந்து எனக்கு உதவி செஞ்சுருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த அம்மாவுக்கு ரொம்ப நன்றிம்மா, என் குடும்பத்து சார்பாக ரொம்ப நன்றி. வணக்கம் சொல்லுவப்பா, வணக்கம் சொல்லு, வணக்கம் சொல்லு, வணக்கம் சொல்லு. அந்த அம்மா இதுக்கே சத்தம் போடுவாங்க, ஏமா அப்படிலாம் பண்ணுறீங்கன்ட்டு. ரொம்ப நன்றிம்மா. ஆமாம், பாப்பா உங்களுக்கு பிடிக்கும், பாப்பாவை ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு நேற்று கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோங்க. நேற்று அதனால தான் வீடியோ போட முடியல. இந்த பேக் வீடியோ பார்த்துருப்பீங்க. எங்கள் வீட்டுக்காரர் வந்து முறையாக வாங்கி கொடுத்தது சந்தோஷமாக இருந்துச்சு, அதான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன். ஆமாம், இன்னும் வந்து இன்னும் ஏதோ சொல்லுவோன்னு நினச்சேங்க. இப்படி தங்க மறந்துடுது, இருங்க ப்ரீஸ் பண்ணிவிட்டு ஞாபகப்படுத்திக்கிறேன். நேர்த்திக்கடன் போட்டாச்சு, குழந்தை ஒரு வாரத்தை. ரொம்ப கூட்டம், என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஒரு சப்ஸ்கிரைபர் கூட உங்களை நான் பார்த்தேன்னு கமெண்ட் போட்டிருந்தாங்க நேற்று கோயிலில் பார்த்தேன்ட்டு. அது இன்னும் நான் யாருக்கு ரிப்ளை கூட பண்ணலை. இன்னைக்கு கீழே வந்து எங்கள் வீட்டுக்காரோட ஃப்ரெண்டு பையங்களுக்கு பிறந்த நாள். அந்த வீட்டில் வந்து வீடு எங்களுக்கு காமிச்சு கொடுத்தது அவங்கதே. நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நமக்கு ஒரு தொகை செஞ்சால் நம்ம அவங்களுக்கு திருப்பி செய்கிறது கடமை. என் பையனுக்கு சுந்தர் பிறந்த நாளுக்கு அவங்க ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாங்க. இன்னைக்கு கீழே வீட்டில் எங்கள் வீட்டுக்காரோட ஃப்ரெண்டு பசங்க தான். என்ன செய்கிற மூக்கு செலி சி அண்ணன் தம்பி 2 பசங்களுக்கும் ஒரே நாள் பிறந்த நாள். சின்ன பையகதே, ஒருத்தன் 1ஆ பிடிக்க, இன்னொரு வேலைக்கு ஒரு 4 வயசு. அப்போ நம்ம அவங்களுக்கு ட்ரெஸ் எடுத்துறணுமேட்டு ட்ரெஸ் எடுக்க போயிட்டு வந்தாங்க. கம்மியான விலை தான், எங்களால் முடிஞ்ச அளவு வாங்கி கொடுத்துருக்கோம். 2 பசங்க இல்லையா, 2 பேருக்கு செய்யணும்ல. எங்களால் முடிஞ்சது அவங்களுக்கு சாயந்தரம் கேக் வெட்டுவாங்கல்ல, கூப்பிடும்போது வச்சு கொடுத்துருவோன்ட்டு வாங்கிட்டு வந்தோம். என்றைக்குமே நம்ம ஒருத்தர் செஞ்ச உதவி என்றைக்குமே மறக்கக்கூடாது. ஆமாம், அதனால் நம்ம என்றைக்குமே நம்ம நேர்மையாகவும் நம்ம மனசார உண்மையாகவும் இருந்தோம்னா தெய்வம் யார் மூலியமாவது நமக்கு உதவி செய்வாங்க. என்ன பாப்பா எனக்கே வேர்க்குது, நீ ஏன் வந்து எலிதான் என்னைக்கு காயுது, எலி புளிக்கு ஏன் சேர்ந்து காயுது? மூக்கு ஊற்றுது, தலையெல்லாம் வேக்கூறு வந்து கிடக்கு. இங்கே பாருங்க, நெத்தியெல்லாம் ஒரே வேக்கூறு. பவுட்ரு போட்டிருக்கேன். இந்த பிள்ளை இப்படித்தையும் செய்யுது. இன்னொருத்தவங்க சொன்னாங்க, வீட்டுக்கு கமெண்ட் பார்த்தேன், வீட்டு வீடியோக்கு வந்த கமெண்டெல்லாம் படித்தேன். நீங்கள் நினைப்பீங்க இப்படி இருக்காங்க எப்படி வீடு கட்டுறாங்கன்ட்டு. அது வந்து எங்கள் அம்மா செஞ்ச செயல். என்னை கட்டி கொடுக்கும்போது எனக்கு போட்ட 7 பவுன் நகை எங்கள் வீட்டுக்காருக்கு 2 பவுன் போட்டாங்க. எங்கள் வீட்டுக்காரர் விற்றுட்டார். நான் எனக்கு போட்டதையாக பத்திரப்படுத்தி வைக்கணும் இல்லையா. இந்த 7 பவுனை பொண்ணாக பொத்தி 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 வச்சுருந்தேன். அப்புறம் ஆடு வைக்கவும் திருப்பவும் இப்படியே தான் ஓடிச்சு. அப்போ நாங்கள் ஒரு இடம் வாங்கினாங்க 4 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த இடத்த வந்து என் நகைகளை வச்சு கூடமாட கடன் வட்டிக்கு வாங்கி ஒரு இடம் வாங்கினோம். 4.5 லட்சம் வந்துச்சு. என் நகை வந்து அப்போ நகை விலை கம்மி தானே, 40,000 50,000 தான் இருந்துச்சு. அப்போ அந்த 7 பவுன் வைக்கல, ஒரு 2.5 லட்சமோ என்னமோ கையில் வந்துச்சு. 2.5 லட்சமோ 3 லட்சமோ வந்துச்சு. நான் இருக்குது எங்கள் மாமனார் எங்கள் மாமியார் கொஞ்சம் போட்டு கூட கொஞ்சம் வட்டிக்கு வாங்கினோம். ஒரு 50,000 என்னமோ வட்டிக்கு வாங்கினோம் அந்த பத்திர செலவுக்கு. இப்போ டோட்டலாக 4.5 லட்சம் வந்துருச்சு. அந்த இடம் 4.5 வருஷம் கழித்து 5 வருஷம் ஆயிடுச்சு. 5 வருஷம் கழித்து வீடு கட்டணுங்கிறதுக்காக அந்த இடத்த விற்றோங்க. விற்கும்போது 7 லட்ச ரூபாய்க்கு விற்றோம். அப்போ அந்த விற்ற காசு, இந்த பிள்ளை பிறந்த 2 நாளில் இடத்த விற்றோம். அந்த விற்ற காசில் நகை நட்டுகளை திருப்பி வச்சோம். வீடு கட்டி ஆகணும்ல, வீடை வேற இடிச்சிட்டோம். 3 பிள்ளை ஊட்டி ஆயிடுச்சு. வாடகை வீட்டிலே இருக்க முடியுமா? இருக்க முடியாது. நம்ம கஷ்டப்பட்டால் பிள்ளைகளை எங்கேயாவது ஒரு இடத்துல செட்டில் பண்ணிடணும் அப்படின்னுட்டு
அந்த அந்த 4.5 லட்சத்து சாரி எவ்வளோ சொன்னேன் 7 லட்சத்தில் அந்த நகைகளை வந்து பாதியை திருப்பிட்டோம். ஒரு 4.5 லட்சத்துக்கிட்ட வட்டி கிட்டி சேர்த்து நகைகளை திருப்பிட்டோம். ஒரு ரூபா செலவாயிருச்சு. அப்படி இப்படி எங்களுக்கு செலவாயிருச்சு. மிச்சம் அந்த கையில் இருந்த ஒரு 2-3 ரூபாயை எங்கள் மச்சான்கிட்ட கொடுத்தோம். அவங்களுக்கு ஒரு செலவுன்னு கேட்டாங்க, நம்ம கைமத்து மாதிரி கொடுத்தோம். அவங்க திருப்பி எக்ஸ்ட்ரா ஒரு 2 ரூபா போட்டுத்தே நம்ம கொடுத்தாங்க வீடுகிட்ட. அப்போ நம்ம மறுபடியும் இப்போ வீடுகிட்ட நகை நட்டுகளெல்லாம் விலை கூடிருச்சா, கொஞ்சம் அடகு வைக்கும்போது நமக்கு கூட அதில் காசு வந்துச்சு. இதுதான் 11 லட்சம் உண்டு. இது நாங்கள் வந்து உழைச்ச காசோ சேர்த்து வச்ச காசெல்லாம் கிடையாது. நம்ம இடத்த விற்றோம், அதை அப்படியே வீடு கட்டணும். கூட மடை கொடுத்தாங்க நம்ம வீட்டில் உள்ள நம்ம உறவுகள், எங்கள் உறவுகள் கொடுத்தாங்க. அதில் தாங்க இப்போ விட்டுற வரைக்கும் வந்திருக்கு. இன்னும் எங்கள் கையில் 40,000 தான் இருக்குது. இந்த 40,000 வச்சு இன்னும் 1 மாதம் அந்த முட்டு பிரிப்பாக வருங்க. மேலே சென்ட்ரிங் போட்டிருக்காங்கல்ல, அதை பிரிக்கிறதுக்கு 1 மாதம் ஆகும். அதுக்குள்ளே நம்ம மறுபடி அத்தை எந்த அத்தையை கூப்பிட்ற அதை பிரிக்கிறதுக்குள்ளே நம்ம உழைப்போம். நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவு யூடியூப்பில் இந்த சொல்லி கொடுக்கறது மூலியமாக ஏதோ என்னால் முடிஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு 600 ரூபா 700 ரூபா. நான் எதுவுமே செலவு பண்ண மாட்டேன். என் கூட பழகுறவங்களுக்கு தெரியும். குடிக்கிற கஞ்சியோடு சரி, எனக்குன்னு எதுவும் செலவு பண்ண மாட்டேன். வீட்டுக்குன்னா மட்டும், அதுவும் நான் சேர்த்து வச்சுருக்க காசை நான் எப்பயுமே தொட மாட்டேன். அதுமாரி எனக்குன்னு எடுக்க மாட்டேன். ஆடம்பர செலவுகளும் செய்ய மாட்டேன். வீட்டு செலவு பூரா எங்கள் வீட்டுக்காரர் தான். இப்படி நம்ம ஏதாவது பொம்பளை பிள்ளை வச்சுருக்கோம், என்ன சேர்த்து வைக்கணும்ல. வீட்டை கட்டி வீட்டுக்குள்ளே போயிடுவோம். இன்னும் வேலைகள்லாம் இருக்கு இல்லையா சிச்சோ? என்ன அப்படித்தாங்க இந்த யூடியூப் வந்து சொல்லி கொடுக்கறது எனக்கு ஏதோ ஒரு உதவியாக இருக்குது. ஏன்னா இன்னும் நம்ம கடன் லோன்லாம் வாங்கியிருந்தோம்ல, அதெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்கேன். வாடகை வீட்டுக்கு போகும்போது அட்வான்ஸ் கொடுக்க 30,000 ஃப்ரிட்ஜு வாங்கினேன் பாருங்கள். நாங்கள் ஃப்ரிட்ஜு வாங்கினோம். ஃப்ரிட்ஜ் இல்லைங்க, வாஷிங் மிஷினு 18,500 எவ்வளவோ வந்துச்சு. 2 சேர்ந்து 50,000. அது நான் வந்து நானாக லோன் எடுத்து வாங்கினேன். அந்த கடனையும் நாங்கள் தான் கட்டிக்கிட்டு இருக்கோம். அப்படிங்கும்போது எல்லாருக்குமே உள்ளது தான். நான் சொல்கிறேன் உங்ககிட்ட, இதெல்லாம் தான் உழைப்பு. இப்படி இருந்தால் தான் உழைக்க முடியும். அது நான் இது எதுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன்னா, ஒருத்தவங்க கேட்டாங்க வீட்டுக்கு இந்த வீட்டுக்கு இவ்வளோ செலவா அப்படின்ட்டு. இது வயக்காடில் இருக்கிறதுனால எல்லாமே இங்கே பில்லர் போட்டுத்தான் செய்யணும். இல்லாட்டி வீடு வந்து பொசுன்னு இறங்கி போயிடும். அதனால தாங்க இவ்வளோ செலவாகுது, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ வரைக்கும் இவ்வளோ செலவாயிருக்கு. இனிமேல் எவ்வளோ ஆகுதுங்கிறத உங்களுக்கு ஒரு நாளைக்கு சொல்கிறேன். செலவெல்லாம் முடியட்டும். மொத்த செலவாக நம்ம சொல்லும்போது சொல்கிறேன். அது கமெண்டில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அதனால நான் சொன்னேன். இதை இல்லாட்டி சொல்கிறதுக்கு வேலை இல்லை. எனக்கும் கண்டென்ட் வேணும் இல்லையா? நான் மட்டும் சும்மா உட்காந்து பேசினா நீங்கள் பார்ப்பீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு நல்ல வீடியோவில் சந்திப்போம். இன்னும் ஏதாவது விவரம் இருந்தால் சொல்லுங்கள், அதுக்கும் பதில் சொல்கிறேன். பாய் சொல்லுமா, பாய் சொல்லு. அந்த அம்மாவுக்கு ரொம்ப நன்றி.